ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. எஸ், நம்ம முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மயிலம் முருகர் கோவிலில் தேர் இழுக்கிறாங்க. மார்னிங்கே தேர் இழுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் சாமி கும்பிட்றதுக்காக. நாளைக்கு பங்குனி உத்திரம், அதனால் இன்றைக்கே வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இருக்குது இல்லைங்களா, 2 தேர் இழுத்துருக்காங்க. அங்கே தான் தேரை போய் தொட்டு கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இதோ இருக்குது பாருங்கள் தேர், இதுதான் ஃபஸ்ட்டு தேர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் இங்கே வந்து நின்று தேரை தொட்டு கும்பிட்டு விழுந்து கும்பிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளும் அந்த வேலையை செய்யலாம் வாங்க. அது தெரியுதுங்களா, தேரில் எல்லோரும் நடந்து போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. என் சன் வந்து இப்போ தொட்டு கும்பிட்டு தேரை பிடிச்சி இழுக்கிறாரு. தேர் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு, வரமாட்டேங்குது, பாவம் ஏமாந்துட்டாரு. நீங்களும் வேண்டிக்கோங்க சாமிக்கிட்ட, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். பாருங்கள் இப்போ 3 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. எல்லோரும் தேர் இழுத்துட்டு காலையிலே முடிச்சிட்டாங்க, இங்கே நிறுத்திட்டு போயிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேர் இழுத்துட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இழுக்கிறாங்க 3 பேரும் தேரை. காலையில் தேர் இழுக்க கூப்பிட்டா வரல, இப்போ வந்து இழுக்கிறாங்க தேரை, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க போல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நியாயமா நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் இப்போ இன்னொரு தேர் இருக்குது. நாங்கள் இந்த தேரையும் போய் தொட்டு கும்பிட்டு, இதை பாருங்கள், இது ஒரு தேரா, 2 தேர் இழுத்துருக்காங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். திருவிழா அப்படின்னாவே செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்றது தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கடை. திருவிழா அப்படின்னா என்ன, ஃபுல்லாக கடை இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அப்பாட்ட இதை வாங்கி கொடுங்க, அம்மாட்ட இதை வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். அதே தான் நம்ம பசங்களும் செய்கிறாங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். பாருங்கள் ஃபுல்லாக டாய்ஸ் இருக்குது. எல்லா குழந்தையும் அந்த டாய்ஸுக்கு தான் கண்ணு இருக்குது. எல்லா பேரண்ட்ஸையும் கேட்குறாங்க, ஜாலியாக இருக்குது. இப்போ நம்ம மலை மேலே இருக்க முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி யாருக்கெல்லாம் திருவிழா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால ஃபுல்லாக கோவிலில் திருவிழாவாகவே இருக்குது. மலை மேலே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கற்பூரம் வச்சு இங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கும்பிட்டோம், நீங்களும் கும்பிட்டுக்கோங்க நல்லா. படி மேலே ஏறி போக போகிறோம். என் சன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு பாருங்கள். அவருக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்கள் சாமி பார்க்குறதுக்கு. சின்ன சன்னும் ஓடுறாரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மயிலம் முருகர் கோவில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தேருக்கு வந்திருக்கோம். நிறைய டைம் கோவிலுக்கு வந்திருக்கோம், ஆனால் தேர் வந்து பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேருக்கு வந்து பார்க்குறோம். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கார் முருகர். உள்ளே வந்து சாமி மூலஸ்தானத்தில் காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நாங்கள் வெளியில் இருக்கிற கோபுரம், அப்புறம் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது, எவ்வளோ பேர் வந்து தரிசனம் பண்ணுறாங்க, எவ்வளோலாம் அழகாக இருக்குது, இதுதான் நம்ம வீடியோக்குள்ளே காட்ட போகிறோம். சாமியை காட்ட முடியாது. இப்போ நாங்கள் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பொது தரிசனம் போட்டிருந்தாங்க. இது வந்து 20 rupees சொன்னாங்க. ஸோ நாங்கள் இதில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி. 8 o'clock மேலே ஆகிடுச்சி. 8:30க்கெலாம் வந்து கோவில் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ஃபெஸ்டிவல்ன்றதுனால ரொம்ப நேரம் கோவில் இருக்கும் போல். ஏன்னா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இது உள்ளே வந்து வீடியோ அலோடு இல்லை அப்படின்றதுனால எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன்.
எல்லோரும் நல்லா பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க. இப்போ எல்லாருமே நாளைக்கு பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால இன்றைக்கே வந்து இங்கே எல்லாம் தங்கிட்டாங்க போல். எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மார்னிங் எழுந்திரிச்சு பங்குனி உத்திரம் கொண்டாடுவாங்க போல், அதுக்காக இங்கே தங்கியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறோம் இல்லைங்களா, அதில் சூப்பராக தெரியும் பாருங்கள். கோவிலே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சிறப்பாக கட்டியிருக்காங்க. குழந்தைங்கள கோவிலுக்கிட்டு வந்தால் ஒரு குட் வைப் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க கையில் வெறும் ஃபோன் மட்டும்தான் இருக்குது. நம்ம என்ன தான் நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்றாங்க. இதை மாதிரி கோவில் இட்டுட்டு வந்தால் மட்டும்தான் ஒரு வைப் வந்து கிடைக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அங்கே ட்ராமா நடக்குது பாருங்கள். நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அங்கே ட்ராமா நடந்துகிட்ருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் பார்வதி அம்மன் அவங்க 2 பேரும் வந்து அவங்க 2 பேரோட வேஷம் போட்டுட்டு 2 பேர் ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் உட்காந்து எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இங்கே தங்குறாங்க இல்லைங்களா, அவங்களாம் உட்காண்ட்ருக்காங்க. நிறைய பேர் உட்காந்து பார்க்குறாங்க, நின்று பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்து பார்த்தோம். சரி, டைம் ஆகிடுச்சுன்றதுனால தான் நாங்கள் கிளம்புனோம். ஆனால் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் கோபுரம். ஸோ நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். முருகருக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எப்போவும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு வீடியோ எடுக்கிறோம். ஆனால் என் சன் வந்து எப்படி வீடியோ எடுக்கிறாரு நீங்களே பாருங்கள். அவர் ஒரு வீடியோ எடுக்க சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காகவே எடுக்க மாட்டுறாரு. ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. இப்போ வீடியோ நேராக இருக்குங்களா, இப்போ தலைகீழ ஆகிடும் பாருங்கள். இப்படி தான் என் பசங்க வீடியோ எடுக்கிறாங்க. உங்கள் பசங்க எப்படி எடுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. குழந்தைங்க கையில் கொடுத்தா இப்படி தான் ஆகும். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். படி இறங்கி கீழே போகிறோம். நல்லா சிறப்பாக தரிசனம் பண்ணோம். சாமியை நின்று நல்லா கும்பிட்டோம். முருகர் நல்லா காட்சி கொடுத்தாரு. நீங்களும் உங்களால் முடிஞ்சால் உங்கள் கிட்ட பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கண்டிப்பாக நாளைக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு நல்ல வைப் கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா எங்கள் லைஃப்பில் நிறையா விஷயம் நாங்கள் கண் கூட பார்த்துருக்குறோம். எங்கள் லைஃப்பில் பாசிட்டிவான விஷயம் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னா காடால் மட்டும்தான் முடியும். ஏன்னா எப்படி சொல்கிறது, காடு தான் வந்து எங்களுக்கு எல்லாமும் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த சாமி அந்த சாமியெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். எம்மதமும் சம்மதம் எல்லா சாமியும் கும்பிடுவோம். எல்லாமே கடவுள் தானேங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்குது. அது நம்மளை நல்லபடியாக நல்ல வழியில் கூப்பிட்டு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ எல்லா கடவுளையும் கும்பிடுங்க, எல்லாரையும் கும்பிடுங்க. மனசை வந்து லேசாக வச்சுக்கோங்க. வாழ போகிறதுக்கு கொஞ்ச நாள் எதுக்கு நம்ம வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மண்டையில் வச்சு யோசிச்சுக்கிட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு போவோம். பாருங்கள், கீழே எவ்வளோ கடை சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா சின்ன வயசு நம்ம ஞாபகம் இருக்குது பாருங்கள். மயில் இறகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் புக்கில் வச்சு சின்ன வயசில் குட்டி போடுன்னு யாரெல்லாம் வந்து யோசிச்சுருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் அப்படி பண்ணியிருக்கேன். புக்குக்குள்ளே வச்சுட்டு குட்டி போடலைன்னு பார்த்துட்ருப்போம். இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ். இப்போ நம்ம பசங்க அப்படி தான் பண்ணுறாங்க. என் பசங்க பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கார் எடுத்தாச்சு, கிளம்புறோம். முருகருக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குட் வைப் கிடைக்கும். லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். மனசு வந்து லேசாக இருக்கும். நிறைய விஷயம் திங்க் பண்ணலாம். நல்ல விஷயமே நடக்கும். பாசிட்டிவாக எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். ஸோ லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.